தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் பொறுப்பேற்று இன்றையோட 100வது நாள் கடந்திருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதியாக 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் பெற்ற தொகை முழுவதும் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் கடன் பெற்ற தொகையில் 50% தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக மே மாதம் 25ஆம் தேதி 2000 கோடி ரூபா கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவித்தாங்க. கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் 50,000 பெற்றிருந்தா ஒன்றி தள்ளுபடின்னு. பிறகு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பில் திருப்தி இல்லாமல் பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தினாங்க. எங்களுடைய தமிழ்நாடு விவசாய சங்கம் மே 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் 4 கட்ட போராட்டத்தை தமிழ்நாடு பூரா நடத்தினோம். அதுக்கு பிறகு 16ஆம் தேதி கடந்த மாதம் 16ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் 75,000 வரைக்கும் கடன் பெற்றக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியும், அதற்கு மேல் கடன் பெற்றக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் பெற்ற தொகையில் 35,000 தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். அதை நாங்கள் ஏற்காம கடந்த இந்த மாதம் 4ஆம் தேதி 15க்கும் மேற்பட்ட சங்கங்கள் சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம். அன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்கள் 3 மூத்த அமைச்சர்கள் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சரின் கவனத்தை கொண்டு சென்று சட்டமன்றம் நடக்கும்போது நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதம் 7ஆம் தேதி 25 விவசாய சங்க தலைவர்களை 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எங்களோடு கலந்து பேசினாங்க. கலந்து பேசி ஏற்கனவே 2 முறை மாநில அரசாங்கம் அறிவித்த கடன் தள்ளுபடி அறிவிப்பில் விவசாயிகளுக்கு திருப்தி இல்லை, எனவே தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுங்க என்று வலியுறுத்தினோம். விவசாயிகளுக்கு திருப்திப்படக்கூடிய வகையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடன் தள்ளுபடி அறிவிப்பை 3வது முறையாக மாநில முதலமைச்சர் அறிவிப்பார்னு எங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட 7ஆம் தேதி அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்துக்கு மாறாக இன்றைய தினம் சட்டசபையில் மாண்புமிகு முதலமைச்சர் 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பில் என்ன வந்திருக்குன்னா, 1 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு அவர்கள் கடன் பெற்ற தொகையில் 75,000 தள்ளுபடி, மீதி 25,000 அவங்க கட்டணும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே 16/8 அறிவித்ததை போல 35,000 ஒட்டி தான் கடன் தள்ளுபடி என்பது எங்களால் ஏற்க முடியவில்லை. இதனால் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருக்கக்கூடிய 23 லட்சம் விவசாயிகளுக்கும் பலன் கிடைக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பால் வெறும் கூடுதலாக 2 லட்சம் விவசாயிகள் தான் பயன்பெறுவாங்க. இவ்வளவு போராட்டம் நடத்தி எங்களோட அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரும் திருப்திப்படக்கூடிய வகையில் அறிவிப்பு வரும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பு என்பதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாநில முதலமைச்சரையும் மாநில அரசாங்கத்தையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்குறோம். இந்த அறிவிப்பை நீங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும். தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் கடன் தள்ளுபடியை செய்யணும். இல்லை என்றால் ஏற்கனவே எங்களோடு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்குனாச்சும் கடனை தள்ளுபடி செஞ்சாதான் இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கும். நீங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்பில் வெறும் 900 கோடி ரூபா ஒன்றி கூடுதலாக அறிவிச்சிருக்கீங்க. இதனால் பெரும்பகுதி விவசாயிகளுக்கு பலன் கிடைக்காது. எனவே மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும். நாளை மறுதினம் 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு சென்று அமைச்சர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அதில் நல்ல தீர்வு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் தமிழகம் தழுவிய போராட்டத்தை அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் மாநில அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன மாதிரியான தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றிருக்கீங்க? குறிப்பாக இன்றைக்கு கடுமையான வறட்சி என்பது நிலவுது. மதுரை மாவட்ட மாநாடு நடக்குது. வைகை பாசனம் இல்லை, காவிரியில் தண்ணீர் வராதனால குறுவை சாகுபடிய டெல்டா மாவட்டங்களில் இழந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கடுமையான வெப்பம், கடுமையான வறட்சி என்பது நீடிக்குது. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஆற்று பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சாகுபடி இல்லாத நிலைமை என்பது இருக்குது. இன்னும் 1 மாதம் இது நீடிச்சதுன்னா தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக மாநில அரசாங்கம் அறிவித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணத்தை அறிவிக்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை தேர்தல் கால வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் 42,000 பாசன ஏரிகளும் குளங்கள் இருக்குது. இதை முறையாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி
வரத்து வாய்க்காலை சரி செய்வதற்கு மாநில அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ஏராளமான கண்மாய்கள் இருக்குது, பாசன குளங்கள். இது பூரா மழை காலத்தில் பெய்யக்கூடிய தண்ணீரை தேக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்லை, ஆக்கிரமிப்புல இருக்கு, பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. இதை பூரா சரி செய்ய வேண்டும். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை ஆழப்படுத்தி மழைநீரை சேகரிப்பதற்கான அந்த திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கொள்ளை போகுது. கல்குவாரியிலிருந்து பல்வேறு குழாய்கள் வரமுறை இல்லாமல் அதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதை பூரா தடை செய்யணுங்கிற இது போன்ற தீர்மானங்களை இந்த மாவட்ட மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை, தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே கூட்டுறவு சர்க்கரை ஆலை அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை தான். கடந்த ஆட்சியில் அதை திறக்குன்னு கடைசி வரைக்கும் திறக்காமே போயிட்டாங்க. இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதுக்கான நிதியை ஒதுக்கி ஆலையை நடைமுறைப்படுத்துவதற்கு கரும்பு அறவை செய்வதற்கான அறிவிப்பை இந்த ஆண்டில் ஆலையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். வேற எந்த மாதிரியான கோரிக்கைகள் எது வைக்கிறீங்களா தமிழக அரசுக்கு? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இப்போ இந்த கூட்டுறவு பயிர்க்கடனில் மறு அறிவிப்பை வெளியிடணும். 3 முறை அறிவித்ததிலேயும் விவசாயிகளுக்கு பலன் இல்லை. 23 லட்சம் விவசாயிகள் கடன் பட்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் புதிய அறிவிப்பை அறிவிக்கணும். அதே போல வறட்சி நிலவுகிறது. செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே சரியான மழைப்பொழிவு இல்லை, ஆறுகளில் தண்ணீர் வரலன்னா தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கும். சாமி நடராஜன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு விவசாய சங்கம். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.